பேசுற? ரூமுக்கு போய் பேசு. சும்மா இருமா காஞ்சனா, ரெண்டு வார்த்தை பேச விடுறியா? சும்மா நீ படி. உன்னை என்ன நான் படிக்கவே டிஸ்டர்ப் பண்ண? ஃபோன் தானே பேசுறேன், விடு. ஏடா மேக்ஸ் சார் ஹோம்வொர்க் கொடுத்தாங்களே, நீ செஞ்சிட்டியா? செஞ்சிட்டீனா கொஞ்சம் கொடுத்து விடுடா, நானும் கொஞ்சம் எழுதிட்டு தரேன். என்ன கிளாஸ்ல நீ எதுவும் கவனிக்க மாட்டியா? உனக்கும் அதே சார் தானே சொல்லி தராங்க. எப்போ பார்த்தாலும் அண்ணனை போட்டு தொல்லை பண்ணிட்டு நோட்ஸை கொடுன்னு கேட்டுட்டு இருக்க. அம்மா கிட்ட சொல்லிடுவேன் உன்னை. வர வர இவளும் அம்மா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாளே. அது சரி, சேம் பிளண்டு அப்படித்தானே இருக்கும். இவனுக்கு தங்கச்சி அக்காவான்னு வர வர ஒன்றும் புரியல. கத்தாத போனேன். கோபால கேக்குதாடா? இப்ப கேக்குதா? ஹலோ ஹலோ டேய், நோட்ஸ் கேட்டனால வச்சிட்டானோ என்னன்னு தெரியலையே. கோபால ஹலோ ஹலோ. ஏன்டா கத்திட்டு இருக்க நாராயணா? வீட்டுக்குள்ள இருந்து கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காமா. பக்கத்து ஃபிளாட்ல இருக்கவனுக்கு எதுக்கு போனை பேசி கத்திக்கிட்டு இருக்கானோ? அந்த ரூம்ல உட்காந்து அந்த பிள்ளைய படுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த ரூம்ல உட்காந்து கத்துன்னு கத்துறாமா. ஒரு லீவு நாள்ல வேலையை முடிச்சிட்டு கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்தா என்ன கத்திவன் கூட. போடா வெளியே போய் பேசுடா, போடா. யார்கிட்டடா போன் பேசிட்டு இருக்க? அது வந்து கோபால் கிட்ட பேசிட்டு இருக்கமா. முக்கியமான விஷயம், மேக்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீ கத்துல அவனுக்கே கேட்டிருக்கோம். வெளியே போய் பேசுடா, போடா. படின்னு சொல்றீங்க, படிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாலும் வந்து திட்டுறீங்க. என்னதான் நான் பண்றது? நான் போறேன், நான் போயிட்டு வரேன். சாப்பாடு மட்டும் எடுத்து வச்சிருக்கியாமா? நான் போயிட்டு வந்துடுறேன். ஒண்ணு மாதிரி தானே அவனும் இருக்கா. அவ படிக்காளா? சாப்பாடு வேணுங்கிறத கொடுத்தா சாப்பிட்டுட்டு இருக்காளா? நீ படிக்கவும் மாட்டேங்கிற, சாப்பிடவும் மாட்டேங்கிற. எடுத்து வைன்னு மட்டும் சொல்லிட்டு ஓடி போயிடுற. சாப்பிட்டுட்டு எங்க வேணா போய்க்கா, நான் படுப்பேன் சீக்கிரம். ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போயிரு. மேக்ஸ் பண்ணணுமா? முடிச்சிட்டு வந்து நான் சாப்பிடுறேம்மா. சரிம்மா சரி, நீ வந்து படுத்துக்கோமா, நானே சாப்பிட்டுக்கிறேன். கோபாலு நான் வீட்டுக்கே வரேன்டா. இங்க ஒரே திட்டு வாங்கிட்டு இருக்கேனா? என்னது வர வேண்டாமா? எப்படி பண்ற கோபாலு? சார் வர திட்டுவாரே. 5 நிமிஷம் கொடுடா, நான் பாத்துக்கிறேன். உங்க அப்பா வந்துட்டா என்ன சொல்லிட்டு தெரியாமையாவது ஜன்னல் வழியாவது கொடுடா, நான் வாங்கிக்கிறேன். டேய், வைக்காதடா கோபாலு. இவனும் போனை வச்சுட்டான். நைட்ல எப்படி தூக்கம் வர போதோ. சரி, காலையிலயாவது சீக்கிரமா போய் அவன்கிட்ட வாங்குவோம். அண்ணே எந்திரிண்ணே, நேரமாச்சு. நான் குளிச்சுட்டு கிளம்ப போறேன். எந்திரி அண்ணே, எந்திரிண்ணே, மணி 7 தாண்டது. எந்திரி. 5 நிமிஷமா காஞ்சி, 5 நிமிஷம். அம்மா அம்மா, என்னடி காலையில ஏதோ சமைச்சு சாப்பாடு கட்டு விடாம ஒரே தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? இவன் என்ன எந்திரிக்கலையா? என்னத்தை இவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கா? இவன் எந்திரிக்கவே மாட்டிக்கிறாமா. இவனால நான் ஸ்கூலுக்கு லேட்டா போற மாதிரி ஆகுது. எழுப்புங்கம்மா இவனை. நீ போய் குளிமா, நான் அவனை எழுப்பி விடுறேன். அம்மா ஏம்மா நடிக்க? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, அவ கிளம்பியாச்சு தங்கச்சி. இன்னும் நீ தூங்கிட்டு இருக்க. எப்பதான் நீ கிளம்புறதா இருக்க? நேரம் என்னது பாத்தியா நீ? கிளம்பு, 5 நிமிஷத்துல இப்ப அங்க வந்திருக்கணும். சாப்பாடு கட்டி வைப்பேன், எடுத்துட்டு ஓடு. சரிம்மா, நான் இப்போ வைக்கிறேன். மேக்ஸ் எழுதவே இல்லையே. சரி, ஸ்கூல்ல போயிட்டு எழுதிட வேண்டியதான். சரி, 5 நிமிஷம் தூங்கிட்டீங்க. இப்போ வந்துடுறேன் மாதிரியா? இப்போ வரேன். அண்ணே நேரம் ஆயிட்டு, சீக்கிரம் வெளியே வாங்க. ஏன்டா லேட் பண்றானோ? இவனால நானும் லேட்டா போறேன்.
வச்சுட்டு நேரம் ஆயிட்டு என்ன மிரட்டுறியா? 5 நிமிஷத்துல போய் கிளம்பி வர நீ. தள்ளடி அங்க வந்துட்டான் ஆர்டர் போடுறதுக்கு பெரிய மனுஷி. தல தல அம்மா அம்மா. இந்தா 2 பேரும் அவங்கவுங்க லஞ்ச் பேக் எடுத்துட்டு கிளம்புங்க, நேரம் ஆச்சு. கரடி வாங்கிக்க கரடி. என்ன கரடியா? அம்மா ஒண்ணு சொல்லம்மா. லஞ்ச் பேக் கரடி லஞ்ச் பேக் வாங்கிக்கோன்னு சொன்னேன். அந்த பயம் இருக்கட்டும், பார்த்துக்கோ. வா கிளம்புவோம். சரிம்மா போயிட்டு வரோம் பாய். சரிம்மா, டாட்டா. போயிட்டு வரேன், பத்திரமா இருங்க, சாப்பிடுங்க டைமுக்கு. பூஜா மாமி என்ன பண்ணுறீங்க? வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? ஆமாம் ஆமாம், எனக்கும் இப்போ தான் முடிஞ்சுது. பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டாங்களே, இதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். சரி மாமி, இந்த கீழே காய்கறி அந்த பழ வண்டி வந்தா கொஞ்சம் கூப்பிட்றீங்களா? ஆமாம் மாமி. சரி 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 மாமி, கூப்பிடுங்க. 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள பாதி ஜீவன் போயிடுது. அப்பாடா, ஒரு காப்பியை போட்டு குடிப்போம். ஆண்டி, அம்மா உங்களை கூப்பிட்டாங்க. கீழே காய்கறி அங்கிள் வந்திருக்காங்க. ஆமா பூஜா, நீ ஸ்கூலுக்கு போலையா அன்னைக்கு? எனக்கு பீச்சுக்கு போயிட்டு வந்து காய்ச்சல் வந்துச்சு ஆண்டி. அதான் அம்மா இன்னைக்கு போக வேண்டாம்னு சொன்னாங்க. சரி வாமா பூஜா போவோம். இந்த பைய எடுத்துட்டு வரேன். சரிம்மா பூஜா, நீ போய் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுமா.